இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ள விஷயம் இல்லை. இது கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த 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 மசோதா கொண்டு வரப்பட்டார். ஸோ திமுக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஒன்று இதுல வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா, இல்லது இதற்கு எதிர்ப்பு, அதாவது அவங்க ஏற்கனவே ஏப்ரல் மாதம் இதுல ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதம் அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி அவர் எதிர்த்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தால் மொத்தமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே திமுக மிகப்பெரிய துரோகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவு, இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர் இன்று மொத்தமாக தமிழக மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டவர்கள் என்றுதான் எல்லாரும். ஏன்னா இன்றைய இருக்கிற சூழ்நிலையில இந்த மசோதாவிற்கு திமுக எதிர்த்து வாக்களிக்க போகிறதா? ஏன்னா ஏப்ரல்ல அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எடுத்த முடியும். ஸோ அதில் எதிர்த்து வாக்களிக்க போகிறதா, அல்லது எல்லாம் நாம வரும் தகவல்கள் அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்யக்கூடாது. வெளிநடப்பு செய்வார்கள் ஆனால் இந்த மசோதாவிற்கு அவர்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறாங்கன்னா, திமுக வெளிநடப்பு செய்யும் பட்சத்தில் இந்த மசோதாவிற்கு கண்டிப்பாக மறைமுகமாக இந்த மசோதாவை கொண்டு வருகிற ஆதரவு கொடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இது மற்ற மசோதாக்களை போல இல்லை. இதுல அதனால மற்ற மசோதாக்கள் போன்ற இந்த மசோதாவை கண்டிப்பாக அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று எங்களோட கோரிக்கையா இருக்கு. அதற்கு இதுவரை பதில் இல்லை. இப்ப நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் எல்லாம். ஸோ இதுல இதுவரைக்கும் திமுக எந்த பதிலும் இல்லை. கண்டிப்பாக இந்த மசோதா சம்பந்தமாக என்ன செய்ய போறீங்க என்பதை, இதுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கு. இன்னும் இந்த பாராளுமன்றத்தில் எப்ப வேணாலும் தாக்கல் செய்யப்படலாம். இது குறைவான நாட்கள் இருக்குது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்பீனியன், ஏன்னா அவங்க தான் பாராளுமன்றத்துக்கு போய் தினம் பேசிட்டு வராங்க. இப்ப நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு தேவையான இப்பவே அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கப்பெறவில்லை. அவங்க எல்லாம் அங்கேயே பேச முடியவில்லை. அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதெல்லாம் ஒப்பீனியனை கேட்ட பிறகுதான் நம்ம இதுல முடிவெடுக்க முடியும். ஸோ அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்ட பிறகுதான் நம்ம அடுத்து இதுல செய்ய முடியும். அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த மசோதா என்ன செய்யும், இந்த மசோதானால என்ன பிரச்சனை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறார். அவர் ஓபன் பண்ணி சொல்லணும், இந்த மசோதாக்கு அவர் ஆதரிக்க போறாரா, இல்ல எதிர்க்க போறாரா, வெளிநடப்பு செய்ய போறாரா. இதுல ஆதரிக்கிறதா இருந்தாலும் தெளிவா சொல்லணும். இது தமிழக மக்கள் நாங்க ஏப்ரல்ல நிறைவேற்றப்பட்ட கேட்க கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் வேற ஏதாவது சொல்லிட்டு வண்டியில் ஏறி ஓடுறதுலாம் இல்லை. இங்க நீங்க இந்த மசோதாவிற்கு ஆதரிக்க போறாங்களா, எதிர்க்க போறாங்களா, அங்கே எதிர்த்து வாக்களிக்க போறாங்களா, இல்ல வெளிநடப்பு செய்ய போறாங்களா? வெளிநடப்பு செய்வதாகத்தான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாக செய்திகள் வருகிறது. வெளிநடப்பு செய்தால் இதை மறைமுகமாக ஆதரிக்கிறதா தான் அர்த்தம் இந்த மசோதாவை. இல்ல இது எதிர்த்து வாக்களிக்க போறாங்க. அவர் தெளிவுபடுத்தல எந்த ஆட்சேபனையும். அவர் அவங்களை காப்பாத்துக்க, குடும்பத்தை காப்பாத்துக்க, இன்னைக்கு இருக்க வழக்குல இருந்து காப்பாத்துக்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவங்க தொடர்ந்து ஆதரிக்கிறத முடிவு செய்தார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு காம்ப்ரமைஸ் போயிட்டோம், நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள நாங்க பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம், மறைமுகமா இருந்து இப்ப நேரடியாக சொல்லிட்டு போகணும். ஸோ அதான் இன்னைக்கு அவர்கள் தெளிவுபடுத்துவார். பாஜகவுடன் மறைமுகமா இருக்காங்களா, இல்ல நேரடியாக அவர்கள் செல்வதாலும், ஏன்னா ஏற்கனவே அவங்க இருந்தவங்க அவர்கள்லாம் தாமரை சின்னத்தை தெருவா சென்று பிரச்சாரம் செய்தார். ஸோ அதை அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டே போகலாம். அதைத்தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தேவையான நேரத்தில் என்னென்ன கூட்டங்கள் கூட்டணுமோ அதை தான் முதல்வர் எடுத்து கூட்டிட்டு இருக்காரு. எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டணுமா அந்த நேரத்தில் கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டணுமோ அப்பதான் கூட்டணும். காவேரி விஷயத்தில் எல்லாருக்கும் தெளிவா இருக்கு, என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும், எல்லாருக்கும் தெளிவான முடிவுகள் இருக்கப்ப அதற்கு திரும்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வலிமை. ஏன்னா இதுல எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, என்ன செய்ய போறோம் தெரியும். அதைத்தான் முதல்வர் செய்தார். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக திமுக தங்களுடைய நிலைப்பாட்டை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்கும் இதை மக்களுடைய நலன் கருதி, சிறுபான்மை மக்கள் நலன் கருதி தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறேன்.